ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு சீரியல் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரெமோவாக பார்க்கலாம் வாங்க. சுரேஷ் வந்து அவங்க மாமா சொன்ன மாதிரி நம்ம மதிக்கிட்ட க்ளோஸாக ட்ரை பண்ணலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க. டக்குன்னு அப்படி பண்ணால் அன்றைக்கு மாதிரி நடந்துருச்சுன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்புறம் உள்ளே வராங்க. மதியம் அந்த வேலை போனதுனால ஃபீல் பண்ணவும் சுரேஷ் வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. இங்கே பாரு, அது வேலை போனால் என்ன வேறு இடத்துல ட்ரை பண்ணலாம், இல்லைன்னா அங்கேயே கூட நம்ம பேசி பார்க்கலாம். அதனால சும்மா நீ தேவையில்லாமல் ஃபீல் பண்ணிட்டு இருக்காது. இத்தனை வருஷமா அங்கே செஞ்சுட்டு இருக்கணுவாங்க. சரி, நம்ம வெளியே போயிட்டு வரலாமான்றாங்க. எதுக்கு? இல்லை, நீ ரொம்ப அப்செட்டாக இருக்க, வெளியே வரதுன்னா வா, ஒரு இது மாதிரி போயிட்டு வரலான்றாங்க. இவ்வளோ நேரத்துக்காகவே என் கூட வர பயமா இருக்கா என்ன அப்படின்றாங்க. சச்சா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்படியே என்ன வா அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் தூங்கின பிறகு சுரேஷ் வந்து மதியம் கூட்டிட்டு வெளியே போறாங்க. அப்புறம் பைக்ல 2 பேருமே வந்து நைட் டிராவல் போறாங்க. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்களை மதிக்கிட்ட சுரேஷ் பேசிட்டு இருக்காங்க. இங்க பாரு, இப்படிதான் இருக்கும், அதெல்லாம் நினைச்சு நீ ஃபீல் பண்ணாத, சரியா? இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, பார்த்துக்கலான்ற மாதிரிலாம் சொல்லி நிறைய விஷயங்களை சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மதியமே ஓகேன்ற மாதிரி தான் இருப்பாங்க. அதுக்கப்புறமா சரி சாப்பிடலாமா, இந்த கடையில இட்லியும் புரோட்டாலும் சூப்பரா இருக்குன்றாங்க. சரின்னு சொல்லிட்டு சாப்பிடுறாங்க. அப்புறம் மதியும் சுரேஷும் நிறைய விஷயங்கள வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து அந்த இடத்துல வந்து ஒரு கப்பல்ஸ் இருப்பாங்க. அத பார்த்து சுரேஷும் மதியும் செம்ம கியூட்டா சிரிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல செம்ம ஹாப்பியா இருப்பாங்க. அதுக்கப்புறமா 2 கப்பல்ஸ பார்த்த உடனே, "என்ன நீங்க இந்நேரத்துக்குள்ள கைது செஞ்சிருக்கணும் அவங்களன்றாங்க." "என்ன பார்த்தா என்ன அப்படியே தெரியுது உனக்குன்றாங்க." "இங்க பாரு, நான்லாம் லவர்ஸ்க்கு நிறையவே மரியாதை குடுப்பேன்றாங்க, சப்போர்ட்டும் பண்ணுவேன்." "அது என்ன?" அப்படின்றாங்க. "அப்ப நீங்க நிறைய லவ் சேர்த்து வச்சிருக்கீங்க போல, நீங்களும் பண்ணியிருக்கீங்க போல." அப்படின்றாங்க. "அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் யாரையும் பண்ணதில்லன்றாங்க. அவங்களுக்கு குடுக்குற மரியாதை அதுன்றாங்க. தப்புனா தப்பு, சரின்னா சரி, தட்டி கேட்பேன்றாங்க. அப்படியே ஒரு ஜோடிகள நான் பிரிச்சிடக்கூடாதுல்ல, அந்த மாரி கை விட்டுறக்கூடாது. கடைசி வரைக்கும் ஒண்ணா இருந்து வீட்டோடைய சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு நெறைய பேர நான் சொல்லியிருக்கேனே தவிர, நான் பிரிச்சு வச்சதெல்லாம் இல்ல அவங்கள." அப்படின்றாங்க. சுரேஷுடைய அந்த மாரியான குணங்கள பார்த்து மதி இந்த அளவுக்கு நல்லவரா அப்படின்ற மாரி தான் சுரேஷ நெனச்சு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க மதி. அதோட இந்த ப்ரோமோவ முடிச்சிருக்காங்க. தேங்க் யூ.